கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அம்முக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஷபரமா நிஹலஹரப ரிக்கலர ஷபரபா உரிக்கலர ஷப. எல்லாரும் அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாமா? ஷபரமா நிஹலஹரப உரிஹலஹரப ரிக்கலர ஷபரப ரிமனஹலஹரப உரிக்கபப ரிமனஹலஹரப ரிக்கலர ஷபரபரப உரிமனஹலஹரப ரமனஹலஹரப ரிக்கலர ஷபரபரப உரிபரமனஹலஹரம நிஹலஹரப ஷிக்கல ரமனஹலஹரப. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவரே. நீர் அழைப்பில் உண்மையுள்ள தேவன், அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், இறுதி பரியந்த மரண பரியந்த எங்களை நடத்துகிற தேவன், கரம் பிடிக்கிற தேவன், கரம் பிடித்திருக்கிறவர். ஹalleluya எங்கள் துணையாளர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா உடன்படிக்கையில உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையில மாறாதவர். ஹalleluya அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த நாளில் தொடங்க போகிற இந்த வேத பாட வகுப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதை புரிந்து கொள்ளும்படியான கிருபை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நிருபங்கள். நிருபங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் பேசும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நிருபங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால், நிருபங்களை யார் எழுதினது, எதற்காக எழுதப்பட்டது என்ற சூழ்நிலையெல்லாம் நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே நாம் வேதாகத்தை புதிய ஏற்பாடை நாம் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலேருந்து நாம் அப்படி ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறத ஒரு மனக்கண் முன்னாடி நம்ம கொண்டு வர போகிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா கிபி 61 64 ஆண்டு. இந்த 3 காலகட்டங்களில் லூக்கா என்கிற ஒரு சீஷனால் எழுதப்பட்டது. நாம் நிருபங்களை தியானிக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பைபிள்னால் நம்மக்கிட்ட இருக்கிற பைபிளில் முதல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்கும், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள், அதுக்கப்புறம் நிருபங்கள் அப்படின்னு. அப்படி இல்லை, சுவிசேஷங்களும் நிருபங்களாக தான் எழுதப்பட்டது. நம்ம தமிழில் மொழிபெயர்க்கும்போது தலைப்பு கொடுக்கும்போது சுவிசேஷம் அப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு அது கோ அண்ட் ஸ்பெல், இதை போய் நீ பிரசங்கம் பண்ணு, கோ அண்ட் ஸ்பெல், இதை போய் நீ சொல்லு. அதுதான் அதோடைய தலைப்பு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் காஸ்பெல் அப்படின்னா கோ அண்ட் ஸ்பெல், இதை போய் நீ சொல்லு, இதை போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படிங்கிறது தான் அர்த்தம். தமிழில் மொழிபெயர்க்கும்போது நம்ம புறஜாதியாராக இருக்கிறனால நமக்கு அது நற்செய்தி. அதனால தமிழில் மொழிபெயர்க்கும்போது சுப விசேஷம், சுவிசேஷம் என்று சொல்லி நமக்கு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆக மொத்தம் எல்லாமே எழுதப்பட்டது, ஒரு லெட்டர் வடிவத்தில் எழுதப்பட்டது. இப்போ நம்ம விசேஷமாக நம்ம நிருபங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிற டாப்பிக்குக்கே வந்துடுவோம். ஏன்னா முதல்ல புதிய ஏற்பாடு சபை நமக்கு எழுதப்பட்டதே நிருபங்கள் தான் ஃபஸ்ட்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் எழுதுறதுக்கு முன்பதாகவே நிருபங்கள் தான் முதல்ல எழுதப்பட்டுச்சு. அந்த நிருபங்கள் 21 நிருபங்கள் இருக்கிறது. அதில் 13 நிருபங்களை பவுல் எழுதினார். அந்த பவுல் 13 நிருபங்கள் எழுதியிருக்காரு. முதல் நிருபத்தை 1 தெசலோனியருக்கு தான் எழுதுறாரு. 1 தெசலோனியருக்கு எழுதுறாரு. தெசலோனியருக்கு எழுதின 1ஆம் நிருபம், தெசலோனியருக்கு எழுதின 2ஆம் நிருபம். இதுதான் புதிய ஏற்பாட்டிலேயே முதலாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்லது லெட்டர் என்று சொல்லி வச்சுக்கலாம். மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவான்லாம் அதற்கு பிறகு தான் எழுதப்பட்டது. சரிங்களா? இப்போ 1 தெசலோனியருக்கு நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை தியானிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நிருபங்களை தியானிக்க வேண்டும். சரி, நிருபங்களை 1 தெசலோனியருக்கு தியானிக்கலான்னு சொல்லிட்டு 1 தெசலோனியருக்கு நம்ம தியானம் பண்ண போனால், அங்கே இன்ஸ்டடாக நம்ம உடனே போய்
தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தை அந்த வார்த்தைகளை மட்டும் தியானிச்சம் பண்ணோன்னா அதுக்கு பேர் பிரசங்கம். அது வந்து ஒரு அது நமக்கு தேவையான காரியங்களை நம்ம எடுத்துக்கிறது, உணர்றது. இப்போ ஸ்டடி, தியானம், மெடிடேஷன், ஆராய்ச்சி என்று சொல்லி வரும்பொழுது தெசலோனிக்கேயர் சபை எப்படி இருந்தது, தெசலோனிக்கேயர் சபையில் ரட்சிக்கப்பட்ட அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க யார், அந்த சபை அந்த இடம் எங்கே இருக்குது, யாரால் அந்த சபை உருவாக்கப்பட்டுச்சு, ஏன் பவுல் அந்த தெசலோனிக்கேயருக்கு நிருபத்தை எழுதினார், எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்பட்டார், எதுக்கு சூழ்நிலை வந்துச்சு. முதல்ல நிருபம் எழுதப்பட்ட நிருபமே புதிய ஏற்பாடில் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் தான். அப்போ எழுத வேண்டிய சூழ்நிலை ஏன் வருது? அப்போ ஏற்கனவே சபை இருக்குது, சபை இருக்கிற சபைக்கு லெட்டர் எழுதுறாரு. ஏற்கனவே சபை எப்படி நடந்துச்சு, இப்போ நம்ம புக்கை வச்சு நடத்துகிறோம், அப்பயே சபை இருந்துச்சு, நடந்துகிட்டு இருக்கிற சபைக்கு லெட்டர் எழுதுறாரு. முதல் நிருபம், 2ஆம் நிருபம்னு எழுதுறாரு. ஆல்ரெடி எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு, சர்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு, அங்கங்கே சர்ச் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நடந்துகிட்டு இருக்கிற சர்ச்சுக்கு லெட்டர் எழுதுறாரு. அப்போ எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பவுலுக்கு. அப்போ பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சபை இருந்துச்சா, இந்த சபை யார் தோற்று விட்டது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டடி. சரிங்களா? அப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சுவிசேஷத்தில் என்ன இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார். அவரே சொல்கிறார், நான் ஏன் வந்தேன், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறேன், நான் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் நமக்கு இப்போ தெரியுது, சுவிசேஷம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு இப்போ தெரியுது. இந்த எழுதப்படுறதுக்கு முன்னாடி சபைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர்கள் தான் பிரதான அப்போஸ்தலர்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள், அவருடைய வாயிலாகவே சத்திய போதனைகளை பார்த்தவர்கள், அற்புதங்களை அதிசயங்களை கண்டவர்கள், அவங்க வந்து அடுத்த சர்க்கிளில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தவங்க இவர்களால் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், அல்லது அற்புதங்களை கண்டு விசுவாசிகளாக இருக்கிறவங்க. இப்படி சபை இருந்தது. அப்போஸ்தலர்கள் நடபடிகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறாரு. அப்போ ஏன் வானத்தை அனந்து பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி ஏறி போனாரோ அப்படியே மேகத்தில் வருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் புறப்பட்டு போய் பூமியின் கடைசி பிறந்தியமும் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, எந்தெந்த தேசத்தானவங்க இருந்தாங்க. 9வது வசனம் பார்க்கலாம். பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மொசபொதோமியா, யூதேயா, கப்பத்தொக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் சிரேனா பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்கள், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியர்கள், யூதர், யூத மார்க்க அமைந்தர்கள், கிரேத்தர், அரபியர், இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எதுக்கு வந்திருக்கிறாங்க? பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறதுக்கு எருசலேமுக்கு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போ அன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் இவங்க அந்நிய பாஷையில் பரிசுத்த ஆவியானை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் அக்கினி நாவுகளாக அவங்க பேசும்பொழுது பெரிய பலத்த இடி முழக்கம் போல் சத்தம் வருது. அவங்க எல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. மேல் வீட்டரை சூழ்ந்து கொள்கிறாங்க. அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்க பேசுகிற அந்த அக்கினி நாவுகளாக பிரிந்திருக்கிற அந்த அந்நிய பாஷை இத்தனை ஜாதிகளுக்கும் எப்படி கேட்குதுன்னா, அவங்கவுங்க லாங்குவேஜில் அது டிரான்ஸ்லேஷன் ஆகுது. அவங்க பேசுகிற அந்நிய பாஷை இத்தனை தேசத்து ஜனங்களுக்கு அந்த அந்நிய பாஷையிலேருந்து டிரான்ஸ்லேஷன் கிடைக்கிது. இப்போ நான் அந்நிய பாஷை பேசினேன்னா, இப்போ எனக்கு தமிழே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சுத்தமாக எனக்கு தமிழே தெரியாது, நான் ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் பேசுகிற அந்நிய பாஷையிலால் நான் ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுகிறேன், தமிழில் பேசலை, வேறு பாஷையில் பேசுகிற இங்கே உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு தமிழில் புரியுது, தெலுங்குக்காரவங்களுக்கு அது தமிழில். நான் பேசுகிறது ஏதோ ஒரு பாஷை, ஆனால் உங்களுக்கு தமிழில், ஒருத்தவங்களுக்கு தெலுங்கில், ஒருத்தவங்களுக்கு மலையாளத்தில், அவங்கவுங்களுக்கு கேட்குது. அப்போ அவங்க வந்து எல்லோரும் பிரமித்தடைகிறாங்க. அப்போ பேதுரு எழுந்து நின்று என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து குடிக்காரவங்களில் யோவேலினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே
பரிசுத்த ஆவியானவர்கள் எங்கள் மேலே கடைசி நாட்களில் ஊற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ யோவேல சொன்னால் எப்படி இந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா, இங்கே வந்திருந்தவங்களும் வேறு வேறு நாடுகளில் குடியிருக்கிற யூதர்கள். இப்போ நீங்கள் உலக வரைபடத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க பைபிளை தியானிக்கிறதுக்காக, அல்லது ஒரு சில பேருக்கு தெரியும் பைபிள் பின்பக்கமே உங்களுக்கு மேப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் போய் உங்கள் வீடுகளில் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மத்திய தரைக்கடல் என்று ஒன்று உள்ளது. அந்த மத்திய தரைக்கடலை சுற்றி கிழக்கு பகுதியில் தான் இஸ்ரேல் இருக்குது. மத்திய தரைக்கடலுடைய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேலுக்கு மேலே லெபனான், சிரியா, இப்படியே துருக்கி பக்கத்தில் கிரேக்க தேசத்துக்கு பக்கத்தில் ரோமாபுரி, இப்படி தான் வரைபடம் வரும். இன்றைய காலகட்டங்களில் சொல்லணும்னா மத்திய தரைக்கடல், அதே இஸ்ரேல், மேலே லெபனான், சிரியா, துருக்கிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பைபிளில் அதுக்கு பல்வேறு சிறு குழு ஊர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஆசியான்னு சொல்லப்பட்டிருக்கிறதும் துருக்கி தான். நம்ம துருக்கின்னு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது மக்கதோனியா. துருக்கிக்கு இந்த சைடு இருக்குது, பக்கத்தில் மேற்கு சைடு இருக்கிறது மக்கதோனியா. அந்த மக்கதோனியாவில் இருந்தவங்க எல்லாருமே கிரேக்கர்கள். த கிரேட் அலெக்சாண்டரால் பிடிக்கப்பட்ட உருவான தேசங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது ரோம், இத்தாலி. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கும் மக்கடோனியா இருக்குது, இன்றைக்கும் தெசலோனிக்கே பட்டணம் இருக்குது. இன்றைக்கும் தெசலோனிக்கே பட்டணத்தில் சபை நடந்து கொண்டு இருக்கிறது, அதுவும் வல்லமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இப்போ எல்லா தேசங்கள்லையும் எப்படி சுவிசேஷம் போயிருக்கணும். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா ஏறக்குறைய 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்து 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பேதுரும் யோவானும் தேவாலயத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாங்க இயேசுவின் நாமத்தினால. அதை வந்து அவங்க ஜனங்கள் கூடி வரதை பார்த்துட்டே உடனே பேதுரு வந்து பரிசுத்த ஆவியால் நிரம்பி பிரசங்கம் பண்ணுறாரு. ஸோ அந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஸோ வந்து இப்படிலாம் வந்தோடனே யூதர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, இயேசுவை இந்த சீஷர்கள் பிரசங்கிக்கிறாங்க. இந்த ஒருத்தன் இயேசுவை கொண்டுட்டா நமக்கு நம்ம பொழப்பில் யாரும் மண்ணள்ளி போட மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க யூத ஆசாரியர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள். அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு இயேசுவை கொண்ட பிறகு இத்தனை பேர் இயேசுவை பிரசங்கித்தோன்னே என்னடா அது ஆள்மாத்தி வந்துட்டு இருக்கிறாங்களேன்னு இவங்களுடைய எதிர்ப்புகள் என்ன பண்ணிருச்சு, அதிகமாகுது. எதிர்ப்புகள் எருசலேமில் யூதயா தேசத்தில் அதிகமாகுது. அந்த அதிகமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களோடு இருந்தார். அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, வல்லமையாக பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க வந்து தலைமைத்துவத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அப்போஸ்தலர் பேதுருவை பார்த்தாலே ஒரு பயம் உண்டாகும்படிக்கு அவருடைய தலைமைத்துவத்தை தேவன் உறுதிப்படுத்தினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் சீஷர்களோட தேவன் இருந்து அவர்களை உறுதிப்படுத்தினார். 5ஆம் அதிகாரம் 42வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இப்போ எந்த சூழ்நிலைகளில் இந்த காரியம் நடக்குது? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, நான் ஸ்டாப்பாக பிரசங்கம் உபதேசம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம கையில் புக்கு கொடுத்ததுனால நம்ம வீட்டில் போய் படிங்க, பைபிளை படிங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பைபிள் இருக்குது, படித்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. அந்த காலத்தில் என்ன இல்லை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எந்த பைபிளும் இல்லை, எந்த சுவிசேஷமும் யார் கையிலையும் இல்லை. அப்போ எல்லாம் அப்போஸ்தலர்கள் பேசுகிறாங்க. இயேசுவோடு இருந்தவங்க அவருடைய போதனையை பேசி 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 தான், நாள் முழுக்க பேசி 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 தான் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்னும் எதுவுமே இல்லை, எந்த சுவிசேஷமும் கையில் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. நிறைய பேசி பேசி ஜனங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிற பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகள், மனதின் அரண்களிலிருந்து அவர்களை வெளியேற்றணும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது, அதை நிறைவேற்ற தான் இயேசு வந்தார். தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு அவங்களுக்கு விலக்கி எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அங்கங்கே வந்து பட்டணங்கள் எப்படி இருந்ததுன்னா
ரொம்ப ஒன்றும் செழிப்பால் ரோமாரர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்துச்சு யூதய தேசம். சரிங்களா? அப்போ இவங்க எப்படி இருந்தாங்க? அடுத்து 6ஆம் வசனம் 1ஆம் வசனம் என்ன, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது? அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள். அப்போ பாருங்க, சபையில் வந்து யூதர்கள் மட்டும் இல்லை, கிரேக்க தேசத்திலிருந்து வந்தவர்களும், கிரேக்கன்னா அங்கங்கே இருக்கிற இன்றைக்கி இருக்கிற யூரோப்பு ஐரோப்பிய நாடுகளில் கண்டத்தில் இருக்கிற கீழே இருக்கிற மத்திய தரைக்கடலை சுற்றியுள்ள ஐரோப்பிய நாடுகள், அங்கே இருந்த கிரேக்கர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சீஷர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்க சபையில் இருந்திருக்கிறாங்க. அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது அந்நாட்களில் சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? எந்நாட்களில் அந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு? எப்படிப்பட்ட சூழ்நிலை? தேசமே தரித்திரத்தில் இருக்கு. ஆக்சுவலி தேசம் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இல்லை, தேசம் தரித்திரத்தில் இருக்குது இஸ்ரேல் தேசம். இப்போ இல்லை, இந்த அப்போஸ்தலர்கள் காலத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்தில். அப்போ அது மட்டுமா? ஃப்ரீடமாக அவங்களாலே இருக்கு. அவங்களே ரோமர்களுக்கு தங்கள் தேசத்திலே, சுய தேசத்திலே ரோமர்களுக்கு வரி செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு அடிமைகளாக இருக்கிறாங்க. கவர்மெண்ட் படி, சட்டப்படி அவங்க இன்னொரு ரோமர்களுக்கு அடிமைகள். இது ஒரு பக்கம். இயேசுவை பற்றி பிரசங்கித்தா இங்கே யூத குருமார்கள், வேத பாரகர், பரிசெயர்லாம் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்யும்படி வகை தேடுறாங்க. இயேசுவையே கொன்னுட்டாங்க. அப்போ பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்வார்கள் ஆண்டவரே சொன்னார். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மேலே அவங்களுக்கு இருந்த வைராக்கியம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமே அதுக்கு தான் ஊற்றப்பட்டுச்சு. நம்ம பூமி எங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனாக வந்திருக்கிறார். அவரை சொல்லுவதற்கான பலன் நமக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது, அப்போ எந்த நாட்களில் பெருகினாங்க? இடுக்கண்கள், ஒரு நெருக்கம், ஒரு ஒடுக்கம், ஃப்ரீடமான ஒரு சுதந்திரமான ஒரு நேரத்தில் வந்து சபை பெருகலை. அவங்க அதுவும் அந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க? தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த சபையில் வந்து ஒரு சின்ன முரண்பாடு வருது. கிரேக்க யூதர்களுக்கும் அங்கேயே இருந்த யூதர்களுக்கும் பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தோடனே 12 அப்போஸ்தலரில் ஒருத்தர் பிலிப்பு, அவரையும் ஸ்தேவானையும் இன்னும் 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க? பந்தி விசாரிப்புக்காரனாக நியமிக்கிறாங்க. அது அந்த வசனம் எங்கே இருக்குது பாருங்கள், 5ஆவது வசனத்தில் இருக்குது. 6:5 இருக்குது. சரிங்களா? அந்த இடத்துல ஸ்தேவான் இருக்கார். அதுவும் அவர் ஸ்தேவானை குறித்து என்ன சொல்லியிருக்கு பாருங்கள், விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை குறித்து அழகாக ஒரே வரியில், ஒரே ஒரு வார்த்தையில் வேதாகமும் பரிசுத்தாவியும் நமக்கு சாட்சி கொடுக்குறாரு. எப்படிப்பட்டவனா? விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாக இருந்தான். அவன் என்ன வேலை செஞ்சானா? பந்தி விசாரிக்கிற வேலை செஞ்சான். கீழே தேவ வசனம் விருத்தி அடைந்தது. கீழே 7ஆம் வசனம் பாருங்கள், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? ப்ராக்டிக்கலாக இப்போ நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்? பொதுவாக நம்மளுடைய ஜபங்கள் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னா, சபை வந்து நல்லா வளரணும்னா அற்புத அடையாளம் இல்லை, அது ஒரு பக்கம். சபை நம்ம ஃப்ரீடமாக ஆண்டவர் ஆராதனை செய்யணும்னா நமக்கு வந்து நல்ல ஆட்சியாளர்கள் இருக்கணும், நமக்கு வந்து ஃப்ரீடம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இங்கே. ஆனால் பைபிளில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்நாட்களின்னு சொல்லும்போது அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்ங்கிறத நான் உங்களுக்கு விவரித்து சொன்னேன். அந்த நேரத்தில் தான் தேவ வசனம் விருத்தி அடையுது. ஹல்லேலூயா. அப்போ தான் முத்துகள் உருவாகுது, அப்போ தான் கோதுமை உருவாகுது. ஹல்லேலூயா. நல்ல கோதுமை அப்போ தான் உருவாகுது. எப்போனா ஃப்ரீடம் இல்லாதப்போ, நெருக்கப்படுகிற போது ஒரு உண்மையான ஒரு ப்ரொடெக்ஷன் உண்டாகுது. தேவ வசனம் விருத்தடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் எப்படி இருந்துச்சா?
பெருகிற்று. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மிகவும் பெருகிற்று. நல்ல சூழ்நிலையாக இருந்துச்சு, ரொம்ப நெருக்கம். சரியா? சரி, அப்போ வந்து ஸ்தேவான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். பேதுரு பண்ண பிரசங்கம் 2ஆம் அதிகாரத்துலேயும் 3ஆம் அதிகாரத்துலையும் இருக்குது. அவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கேருந்த ஆடியன்ஸுக்கு என்ன பேசணுமோ அதை பேசியிருப்பார். 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய பிரசங்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். ஏன்னா இந்த பிரசங்கத்தின் முடிவில் ஸ்தேவான் வந்து இரத்த சாட்சியாக மறிக்க போகிறாரு. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலன் தராது. இது பலன் தந்துச்சா இல்லையான்னு பார்க்கலாமா? ஸ்தேவான் பலன் தந்தாரா இல்லையான்னு பார்க்கலாமா? ஸ்தேவான் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஆபிரகாம் அழைப்புலேருந்து அப்படியே சீக்வன்ஸாக வராரு, சாலமோன் வரையில் வராரு. சாலமோனை பற்றி பேசினோடனே பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக ஆளுகை செய்கிறாரு. செஞ்சு தேவாலயத்தை சாலமோன் என்ன பண்ணால் தேவாலயம் கட்டுறாரு. கட்டுறதை பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட தேவாலயத்தை கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். 49வது வசனம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமா இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி வராரு. அவருக்குள்ளே பொங்கி வருது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து. ஏன்னா அவங்க எல்லாருமே பொருளாசைக்காரர்களாக இருந்தாங்க. சும்மா தேவாலயத்தை வச்சு சுற்றிலும் அந்த எருசலேமே பிஸ்னஸ் சென்டராக இருந்துச்சு. வருஷம் வருஷம் எங்கெங்கே சிதறி கிடைக்கிற யூதர்கள்லாம் அங்கே வர்றதும் பலி செலுத்துறதும் பயங்கர பிஸ்னஸ் பண்டிகை. இப்போ நம்ம நாட்கள்லேயே பிஸ்னஸ் தான். பண்டிகைன்னா ஃபெஸ்டிவல்லானா இஸ் ஆல்சோ கால்ட் பிஸ்னஸ் டைம். ஆஃபர் போடுவாங்க, வியாபாரம் நல்லா ஓடும். இந்த வருஷம் வியாபாரிகளுக்கு ஃபெஸ்டிவல் வந்து உண்மையான ரீசன் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அது வந்து என்னது, ஒரு வியாபார நோக்கத்தோடு உண்டாக்கப்பட்டது தான் என்னது, ஃபெஸ்டிவல்ஸ், பண்டிகைகள். அது மாதிரி தான் எருசலேம் இருந்துச்சு. அதனால் அந்த தேவாலயம்னு சாலமோன் தேவாலயம் கட்டினாரு அப்படின்னோடனே அதில் ஏன்னா தேவனுடைய மகிமை அங்கே இல்லை. இப்போ அவருக்கு பயங்கர கோவத்தில் இருக்கார் தேவன். அதனால் அங்கே அப்படியே பயங்கரமாக பொங்கி எழுந்து பேசினோன்னே ஸ்தேவானை கல்லை எறிஞ்சு கொல்றதுக்கு எல்லோரும் சூழ்ந்திட்டாங்க. அப்போ 58வது வசனத்தில் பாருங்கள். அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இப்போ பைபிளில் புதுசாக ஒருத்தர் வராரு. யார்? சவுல் வராரு. சவுல் அப்போ இங்கே எருசலேமில் இருக்கார். என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா கமாலியல் பாதத்தில் பைபிள் ஸ்டூடெண்ட்டாக வேதாகமத்தை கரைச்சி குடிச்சிட்டு இருக்காரு. யூத வைராக்கியம் நிறைந்தவர். அப்போ அவர் அங்கே இருக்கிறாரு. இந்த பிரசங்கத்தை கேட்குறாரு. ஸ்தேவான் வந்து இயேசுவை குறித்து பிரசங்கம் இன்னும் பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசனங்களின் மூலமாக வந்தவர் அப்படிங்கிறத இன்னும் சவுலுக்கு தெரியவே இல்லை. சவுல் இதுவரையில் தான் நின்று கேட்குறாரு. ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை மட்டும்தான் இப்போ கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த சாலமோன் தேவாலயம் கட்டினாருன்னு சொல்லும்போதே அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்து பொங்கி எழுந்து பேசினோடனே அவரை கொலை செய்கிறதுக்கு அவரை கல்லெறிகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து வஸ்திரங்களை கிழிச்சு, யார்? இந்த யூதர்கள் வஸ்திரங்களை கிழிச்சு சவுளுடைய பாத்தில் வச்சு அவனை தூண்டி விடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லையே யூத வைராக்கியமும் வாஞ்சையும் வெறியும் ஒரு பாரம்பரிய ஒரு யூத அந்த ஒரு துடிப்பும் உள்ள இளைஞனாக சவுல் இருந்திருக்கிறாரு. அறிவிலையும் திறமையிலையும் வீரத்திலும் எல்லாவற்றிலையுமே அழகிலும் அவர் சிறந்து விளங்கியிருக்கிறாரு. அப்போ அவர் தான் அங்கே ஹீரோ மாதிரி. இவங்க எல்லாம் அவங்களுடைய துக்கத்தை வந்து அவர்கிட்ட வச்சு அவரை தூண்டி விடுறாங்க. அதுக்கப்புறமும் அவரை ஸ்தேவானை இருந்து என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். முதல் வசனத்தை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும். அப்போ சவுல் வந்து அமைதியாக இருக்கார் அந்த அளவுக்கு. அப்போ 3வது வசனத்தை பாருங்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அப்போ சவுல் இப்போ என்ன பண்ணிட்டாரு? அவருக்குள்ள இதை ஏன் அவர் செய்யணும்?
ஏன் அவர் வந்து எல்லா கிறிஸ்தவர்களை சீஷர்களை கிறிஸ்துவின் சீஷர்களை வீடு 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 வீடாக போய் செக் பண்ணி அங்கே விசுவாசிகள் இருக்கிறாங்களா, கிறிஸ்துவ அறிவிக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு போய் அவங்கள காவலில் போடு வைக்கிறவராகவும், சபை எங்கெல்லாம் கேதர் ஆகுதோ, அசம்பிளி எங்கெல்லாம் கேதர் ஆகுதோ அங்கே அதெல்லாம் வந்து கலைக்கிறவராக சபையை பாழாக்குகிறவராக இருந்திருக்கிறாரு. அப்போ சிதறி போயிருக்காங்க. அடுத்த வசனம் பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ சிதறி போகிறாங்க. ஸ்தேவான் வந்து மரித்தோடனேயுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்திருக்குது. பயம் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து சவுல் இப்படி பண்ணோடனே அந்த இடம் வந்து எருசலேம்லேருந்து சிதறி போகிறாங்க சீஷர்கள். அப்போ சபை என்ன பண்ணியிருக்கு, போன இடத்துலலாம் அங்கே சபை என்ன பண்ணியிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது இருக்கிறத விட சீஷர்கள் சிதறி போகும் பொழுது அவங்க எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுறாங்களோ அந்த இடத்துல என்ன ஆகுது, சபை உருவாகுது. அப்போ இது தேவனுடைய ஒரு, இப்போ கோதுமை மணி ஸ்தேவான் இறந்து போனார். இப்போ அடுத்து ஒரு மணியாக வராரு. யார்? சவுல் என்கிற பவுல். அப்போ அடுத்தது 9ஆம் அதிகாரத்தில் பவுலை வந்து ஆண்டவர் சந்திக்கிறார். ஏன்னா பவுலுடைய இருதயம் மாயமற்ற இருதயம். பவுல் வந்து பக்தி உள்ளவர். அவர் ஏதோ இந்த தேவாலயத்தில் இருக்கிற பொருளாசைக்காரர்கள் மாதிரி அவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர், நியாயப்பிரமாணங்களை கரைச்சி குடித்தவர், தீர்க்க தரிசனங்களை விலக்கி பார்க்கிறவர். அவருக்குள்ள அந்த தேவனுடைய வைராக்கியத்தினால தான், கர்த்தருடைய அந்த பக்தி வைராக்கியத்தினால தான் அவருக்கு விரோதமாக ஒருத்தவங்களை அறிவிக்கிறாங்களே, அந்த வானத்தையும் ஜீவனையும் உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாக வேறு ஒரு மார்க்கத்தை இங்கே கொண்டு வராங்களே அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியத்தில் தான் போய் அந்த சபையை பாழ்படுத்தினாரே தவிர, பொருளாசையினால் நிறைஞ்சு தன்னுடைய அங்கீகாரம் போதே, தன்னுடைய கணம் போதே, எல்லாரும் நம்மளை குருமார்கள்னு அழைச்சிட்டு இருந்தாங்களே அந்த பதவி போதே, பட்டம் போதேங்கிறதுக்காகலாம் பொறாமையினால் நிறைஞ்செல்லாம் போய் அவர் என்ன பண்ணல, சபையை துன்பப்படுத்தலை. அந்த இருதயத்தை தான் தேவன் பார்த்து பக்தி உள்ளனை கர்த்தர் தமக்கென்று தெரிஞ்சுக்க உடனே ஆண்டவர் சந்திக்கிறாரு. தமஸ்குக்கு அவர் அனுப்புகிறாங்க. தமஸ்கில் நிறைய சீஷர்கள் பெருகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற சீஷர்களை கொலை செய்கிறதுக்கு சவுலுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு சவுல் வந்து கொலை செய்கிறதுக்காக தமஸ்கஸ், இன்றைக்கி வந்து தமஸ்கஸ் பட்டணம் இருக்குது, சீரியாவில் இருக்குது. அது சீரியாவாக இருக்கா துருக்கியாக இருக்கான்னு தெரியாது, ஆனால் தமஸ்கஸ் இருக்குது. அப்போ அந்த பட்டணத்தில் சீஷர்கள் பெருகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சீஷர்களை அழிக்கிறதுக்காக பவுலுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது கொலை செய்கிறதுக்கு. அந்த அதிகாரத்தோடு அவர் போயிட்டுருக்கிற வழியில் தான் கர்த்தர் சவுலை சந்திக்கிறார். அல்லேலூயா. சவுல் என்பது யூத பெயர், பவுல் என்பது ரோம பெயர். அல்லேலூயா. ஆகவே அங்கே வந்து பவுலை எப்படி அந்த சவுலை வந்து எப்படி தேவன் சந்திச்சார் அப்படிங்கிறத நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் சந்திக்கிறாரு. நான் முதல் சர்வீஸில் நான் இப்படி தான் பேச ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இப்படி பேசலை. இப்படி தான் என்னுடைய விருப்பங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது மாதிரி நான் முதல் சர்வீஸில் பேச முடியல, ஏன்னா எனக்கு பக்கத்திலே பைபிள் இப்படி வந்துருச்சு, கண்ணு தெரியல பைபிள் வாசிக்க. அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரைட்னஸும் இல்லாமல் இருந்தது. எனக்கு உடனே எனக்கு அதுதான் பிரச்சனைன்னு புரியல. எனக்கு பயம், எடுத்தோடனே இப்படி நம்ம பேசுகிறது எல்லோரும் கேட்பாங்களா அப்படிங்கலாம் ஒரு தயக்கம். அதனால் எனக்கு என்ன நடக்குன்னே தெரியல. இவ்வளோ அப்படி சீக்வன்ஸாக இப்படி பேசணும்னு நினச்சேன், பேச முடியல. இந்த தடவையாவது பேசுகிறதுக்கு உதவி செய்வார். இப்போயும் பார்த்திங்கன்னா நான் எதை பேசணும்னு நினைக்கிறேனோ அதை முடிக்க முடியாதபடிக்கு தான் நான் போகிறேன், டைம் ஆகிடுச்சு. சரி, சவுளுடைய ரட்சிப்பை மட்டும் இந்த வாரம் நான் பார்க்கலாம், சரிங்களா? சவுல் அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வாழ்க்கையில் இயேசு வராரு. வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. வாழ்க்கை புது வாழ்க்கையை அவர் பெற்றுக்கொள்ள போகிறாரு. நம்மள எத்தனை பேர் வேறு மார்க்கத்திலேருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க?
நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து நான் ரொம்ப அற்புதமும் அதிசயமாக தான் நினைப்பேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதில் இருக்குன்னா அதில் தான் இருக்குது இல்லை? உண்மையாகவே சிறு வயதுலேருந்தே நம்ம பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்குறோம். கேட்டு 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 புளிச்சிருந்தா கூட சில நேரத்தில் அவங்க நம்ம வந்து கேட்டு இது பண்ணுறோம். ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மார்க்கத்திலிருந்து வந்து இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டு இயேசுக்காக ஊழியம் செய்கிறது, இயேசுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இங்கே பாருங்கள், பவுல் வந்து சவுல் பவுல் ரெண்டு மாறி மாறி வரும். பைபிளே இந்த இடத்துல சவுல் தான் சொல்லுறதுனால நான் சவுலே சொல்லிடலாம். சவுல் வந்து தமஸ்கஸ்க்கு போகிறாரு. போகிற வழியில் என்ன ஆகுது, ஆண்டவர் வந்து பயங்கர ஒரு சேரக்கூடாத ஒளியாக அவருக்கு முன்பாக சுற்றிலும் பிரகாசிக்கிறாரு. அந்த பிரகாசத்துக்கு முன்பதாக குதிரை போக முடியாமல் குதிரையிலேருந்து பவுல் கீழே விழுகிறாரு. கீழே விழுந்தோடனே அந்த ஒளியில் அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. கண்ணு தெரியாமல் போனது மட்டும் இல்லை, அந்த சத்தம், அந்த ஒளியிலேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன வருது? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு இப்படி ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்ன்னு கேட்கும்பொழுது பவுல் திரும்பி பதில் கேட்குறாரு, ஆண்டவரே நீ யாருன்னு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற. இங்கே தான் ஒரு இன்ட்ரடக்ஷனே வருது, ஒரு தெய்வீக சந்திப்பு. எப்படி முட்செடியில் வந்து ஆண்டவரை வந்து முட்செடியில் பச்சிக்கிற அக்கினியாக வந்து மோசேன்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்தாரோ, அதே போல் இங்கே வந்து ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்கிறது. அல்லேலூயா. மறுரூபமாகப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அங்கே கடந்து வருகிறாரு பவுல். அல்லேலூயா. ஆகவே அந்த இடத்துல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போதே அவர் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டார். இயேசுவே தேவன் என்று சொல்லி ஒருவர் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போதே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆண்டவரே என்று சொல்லும் போதே அவருடைய முழு அந்த ஒளி, ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி அங்கே இருக்கும்போதே அவருக்கு ஃபிசிக்கலாக கண் தெரியாமல் போனாலும் அவருடைய மனது திறக்கப்படுகிறது. அவர் ஆவிக்குரிய ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வராரு. ஆண்டவரே நீ யாருன்னு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறார், உடனே பாருங்க பவுல் செய்த பவுலுடைய ரட்சிப்பு மிக மிக முக்கியமான ஒரு அனுபவமாக காணப்படுகிறது. பாருங்க, ஒவ்வொருடைய தெய்வீக சந்திப்பு வித்தியாசமானது. பேதுருவை, அப்போஸ்தலனாக பேதுருவை மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். முதலாக இயேசு சந்திக்கும் பொழுது பேதுரு என்ன சொன்னார்? பேதுரு என்ன சொன்னார்ப்பா? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன்கள் ஒன்றும் அகப்படலை, அப்படி தானே சொன்னார். ரொம்ப டயர்டாக இருந்தார், வேலை செஞ்சு பிஸ்னஸில் ரொம்ப ஃபெயிலியர். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் பேதுருவை சந்திக்க, இப்படி ஒவ்வொரு சீசனையும் ஆண்டவர் சந்திக்கிற அந்த தெய்வீக சந்திப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் எழுதுங்க, உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, நீங்கள் விரும்பினா கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசுவுக்கு உங்களுக்கு ஒரு உறவு உண்டாச்சு. அந்த எப்படிப்பட்ட சந்திப்பாக இருந்தது. நீங்களும் இயேசுவும் இயேசுவை முதலாக நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இனி இவர் தான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் தீர்மானித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலை, அந்த சந்திப்பு எப்படி இருந்தது? வீட்டில் போய் நீங்கள் எழுதணும், எழுதிக்கோங்க. இதுதான் பைபிள் ஸ்டடி. வீட்டில் போய் நீங்கள் அதை தியானித்து பாருங்கள். கடந்து வந்த பாதைகளெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணும்போது தியானிக்கும் பொழுது அவருடைய அதிசயமும் ஆச்சரியமான வழி நடத்துகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு அது புதிய ஒரு உற்சாகத்தை, புது பலனை, விசுவாசத்தில் உறுதியை அது நமக்கு தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள்? பவுல் வந்து இயேசுவை, சபையை பாழாக்க, இயேசுன்னு சொல்கிறவங்கள அழிக்கிற, கொல்லணுங்கிற நோக்கத்தோடு போகிறாரு. ஒரு கொலை வெறியோடு போயிட்டுருக்கிறவரை இயேசு சந்திக்கிறாரு. அங்கே ஒரு சந்திப்பு நடக்குது. அதுபோல் நீங்கள் எந்த சூழ்நிலைங்கள ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா.
இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு பவுல் என்ன செய்தார்? அடுத்த காரியமே என்ன செய்கிறாரு? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். ஹல்லேலூயா. அதற்கு நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். இப்போ வரிசையாக வாசிக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. இருந்தாலும் நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறபடினால நீங்கள் வீட்டில் போய் அந்த பட்டணத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் வாசிங்க. புரியுதுங்களா? இப்போது பவுல் என்ன சொன்னார்? முதல்ல ஆண்டவரே, அவர் தான் ஆண்டவர், நீர் யாருன்னு கேட்டவுடனே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னோடனே முதலாக இயேசுவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவே தன்னை இயேசு என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். ஒரு தெய்வீக சந்திப்பு. ஹல்லேலூயா. அப்போ அதுக்கப்புறம் அவர் உடனே என்ன சொன்னார்? இனிமேல் வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஒரு நிமிஷம் கூட அவர் டைம் வேஸ்ட் பண்ணல. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே உங்களுக்கு? அப்போ அவர் முன்னாடி சபையை துன்பப்படுத்த போனார்ல, அப்போ அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு விரோதமாக ஒரு புதிய மார்க்கம் எழும்புது, யூதர்கள்லாம் மனம் மாறி தேவனை விட்டு பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த யூதர்களை பின்வாங்க வைக்கிற அப்படிப்பட்ட மார்க்கத்தை நான் அழிக்கணும். அதையும் கர்த்தருக்காக தான் செய்ய போனார் இல்லையா? அந்த நோக்கம் இங்கே. இப்போ இயேசு வந்து நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் சொன்னோடனே வர இருந்த மெசியா இவர் தான். உடனே அந்த ஒளியிலே அவருக்கு பிரகாசம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் வேத வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் என்ன பண்ணவர்? நல்லா கரைச்சி குடித்தவர். அதனால டக்குன்னு இயேசு நான் தானே, அப்போ இயேசு உண்மை உள்ளவர். நான் என்ன செய்யணும்? உடனே இமீடியட் ரெஸ்பான்ஸு. நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? என்னையும் தான் சேர்த்து சொல்லிக்கிறேன். இது செல்ஃப் ஸ்டடி. நம்ம எத்தனை வருஷமாச்சு நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு? எத்தனை வருடங்கள் ஆகிறது? ஆண்டுடைய சித்தத்தை செய்திருக்கிறோமா? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தத்தில் நம்ம இருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தெய்வீக சந்திப்பு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறது. நம்ம எல்லோரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுபடி ஒரு தருணம் இருந்திருக்கு. இனி இயேசுவை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷமில் நிரப்பி இருக்குது. முந்தின மனுஷனை நன்மை பழையபடி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து நம்ம விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்த நாம் தேவனுக்காக என்ன செய்கிறோம்? பவுல் என்ன சொல்றார்? பவுலுடைய ரட்சிப்பில் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர். 20வது வசனத்தை பாருங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். பாருங்க, பவுல் என்பவனுடைய வாலிபன் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசித்தோம். ஸ்தேவான் சாகும் பொழுது சவுல் என்கிற வாலிபனுடைய பாதத்தில் போய் என்ன பண்ணாங்களா? அப்போ சவுல் என்பவர் யார்? வாலிபன். நல்லா கவனிச்சிங்கன்னா வாலிப பிராயங்கிறது வந்துங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மா இப்படி, இந்த அம்மா சொந்தங்கள் இப்படி, அப்பா சொந்தங்கள் இப்படி, ஸ்கூலில் இப்படி, அங்கே இப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு வாலிப பிராயத்தில் தான் நம்ம எல்லோரும் அதை தாண்டி வந்தால் நமக்கே தெரியும். அந்த வாலிப பிராயத்தில் தான் நான் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் நம்ம. என் வாழ்க்கை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் படிப்பேன், நான் இப்படி எனக்கு இது தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு டைமாக இருக்குது. வாலிபனா அந்த டீன் ஏஜை சொல்லலை. ஒரு 21, 22 வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பயணிக்கிறோம். அப்போ வாலிப ஊழியங்கிறது ரொம்ப முக்கியமானது. உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை படிப்பில் மட்டும் இல்லைங்க, நித்தியத்துக்கு அவர்களை நடத்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சவுல் என்பவர் ஒரு வாலிபர். அவர் சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை கற்று தேர்ந்து அதிலே பழக்கமானவர். இயேசு வெளிப்பட்ட உடனே அந்த சந்திப்பிலேயே தன்னை அர்ப்பணிக்கிறார். அந்த வாலிப பிராயத்திலேயே தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறீர். வாலிப பிராயத்தில் தன்னை என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாரு. தமஸ்கில் 3 வருஷம் இருக்கிறாரு.
கிபி 37 வரையில் இருக்கிறாரு. 3 வருஷம் தமஸ்குல இருக்கிறாரு. அந்த 3 வருஷங்களும் தேவ ஆலயங்களில், யூத ஜெப ஆலயங்களில் போய் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணுறாரு. வாரம் அதையே சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் பேச பேச அவருக்கு வெளிப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அவரால் அடக்க முடியாது. 22வது வசனம் பாருங்கள். சவுல் அதிகமாய் திறன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாங்கப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அப்போ அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு தடவை கேட்டாங்க, சும்மா இவன் ஏதோ பேசிட்டு போகிறான் அப்படின்னு. அங்கே வந்து சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்குன்னா, யூதர் எல்லா அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெப ஆலயங்கள் எப்படி இருந்துச்சு? முதல்ல நியாயப்பிரமாணம் வாசிப்பாங்க ஒரு பகுதி, அடுத்து தீர்க்க தரிசன ஆகமங்கள் வாசிப்பாங்க அடுத்த பகுதி, அதுக்கப்புறம் அமைந்து இருந்து குருமார்கள் வந்து புத்தி சொல்லுவாங்க. இதுதான் அங்கே நடந்துட்டுச்சு. அந்த புத்தி தான் பிரசங்க வடிவில் நமக்கு இப்போ கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சொல்கிற டைமில் பவுல் போய் வாரம் ஓய்வு நாளில் வந்து இயேசுவை குறித்தே பேசும்போது அங்கே இருக்கிற யூதர்களுக்கு அது ஒரு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை விட்டு இவன் நம்மளை புதிய மார்க்கத்துக்குள்ளே அழைத்து பார்க்குறான், சபையை கலங்கப்படுத்த பார்க்குறான், இவன் ஏதோ வேறு ஏதோ புதுசாக சொல்கிறான் முதல்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? எதிர்ப்பு உண்டாயிடுச்சு. அப்போ எதிர்ப்பு உண்டானே அவனை கொலை செய்யணும்னு ஏற்கனவே துன்பப்படுத்துறதுக்கும் கொலை செய்கிறதுக்கும் போனவன் இந்த மாதிரி இயேசுவை வந்து கடவுள் சொல்லி தேவன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிற நியூஸ் போனோடனே சவுலை கொல்றதுக்கு கட்டளை வந்துருச்சு. அப்போ இப்போ தமஸ்குவில் 3 இயர்ஸ் இருக்கார். தமஸ்கு எங்கே இருக்குன்னா சீரியாவுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? அப்போ சவுல் வந்து சவுலை காப்பாற்றணுங்கிறதுக்காக அங்கே இருந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் விசுவாசிகளும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய கூடையை உண்டு பண்ணி சவுலை அதில் உட்கார வச்சு மதியிலேருந்து இறக்கி விட்டு அங்கேருந்து எருசலேமுக்கு போக சொல்லி தப்பி விட்றாங்க. சவுல் எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே 15 டேஸ் இருந்தார். அந்த 15 டேஸில் அந்த 3 வருஷமும் எப்படிலாம் ரட்சிக்கப்பட்டார், எப்படிலாம் ஊழியம் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னார். ஆனால் அவரை பார்த்தாலே எல்லாரும் போய் பயந்தாங்க. பேதுரு அக்செப்ட் பண்ணாதான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. பேதுரு தான் இப்போ பெரியவர், அவர் தான் வந்து பெரிய அப்போஸ்தலர். அதனால் அவர் சொன்னால் தான் எல்லாருக்கும் பயம் போகும். அவருக்கே பயம், எல்லாருக்கும் பயம். ஏன்னா சபையை கொலை செய்கிறதுக்கு தான் இவன் போனான். இங்கே இருக்கும்போதும் நிறைய சபைகளை கொலை செஞ்சான், அதை காவலில் போட்டு விட்டார், சபை கூட விடாமல் தடுத்தார். அப்போ அவரே ரட்சிக்கப்பட்டு வந்தோடனே அவரை பார்த்தோன்னே அவரை யாராலையும் உடனே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த 15 டேஸில் அவர் அங்கே இருந்துட்டு அங்கே என்ன போகிறாரு, திரும்பி தர்சு பட்டணத்துக்கு அவர் அனுப்பி விட்டுட்டாங்க. நீ உன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. வேதத்தில் வந்து 2 தர்சுஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்றைக்கி நான் எல்லாரையும் உங்களை சொன்னேன், இப்போ சர்வீஸில் சொன்னேன், உங்கள்கிட்டே சொல்கிறேன், விருப்பப்படுறவங்க அதை செய்யலாம். எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக சொல்லலை, விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை செய்யலாம். என்னென்னா ஒரு வரைபடம், மேப்பு, அது 5 ரூபா இல்லைன்னா 1 ரூபா அப்படி இருக்கலாம், உலக வரைபடம். அதை நீங்கள் வாங்கி மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிங்க. மத்திய தரைக்கடல் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் வேறு புத்தகத்திலேருந்து தெரிஞ்சுக்கொண்டு சில பைபிள்லேயே பின்னாடியே உங்களுக்கு மேப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், சில பைபிளில் இல்லை. அப்போ மத்திய தரைக்கடலை நீங்கள் குறிக்கணும். குறிச்சிட்டு ஃபஸ்ட்டு மத்திய தரைக்கடலுடைய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் இருக்கும். இஸ்ரேலுக்கு மேலே லெபனான், சிரியா இதெல்லாம் வரும். சரிங்களா? அந்த சிரியாவும் துருக்கியும் இணையிற இடத்துல தான் தமஸ்கஸு அப்படிங்கிற இடங்கள்லாம் இருந்துச்சு. அங்கே தான் சபைகள் பெருகுச்சு. அங்கே இருக்கிற சபையை துன்பப்படுறதுக்கு தான் பவுல் போனார். இப்போ எருசலேமுக்கு வந்துட்டார். திரும்பி தர்சுங்கிற பட்டணத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த தர்சு வந்து பைபிளில் 2 தர்சு பட்டணம் இருக்குது. இப்போ திருச்சியிலே 2 காட்டூர் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய புத்தூர் இருக்கும், கேள்விப்பட்டீங்க. எங்கே பார்த்தாலும் புத்தூர்னு எல்லா இடங்களில் போட்டிங்கனாலும் புத்தூர் இருக்கும், மேட்டுப்பட்டி இருக்கும். அது மாதிரி தான் 2 தரிசு பட்டணம் பைபிளில் இருக்குது, 2 அந்தியோகியா பட்டணம் இருக்குது. அதுவும் அப்போஸ்தலர்களே இருக்குது. அதனால் நம்ம வாசிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த தரிசு பட்டணம் எதை குறிக்குது அப்படின்னா, லெபனான், சிரியா, துருக்கி, இது 3 சேர்ற இடம். நீங்கள் மேப்பில் போய் பாருங்கள். சரிங்களா? அடுத்து
அங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. ஏற்கனவே 3 வருஷம் அங்கே ஊழியம் செஞ்சார். அங்கே இல்லை, தமஸ்கஸில், அது பக்கத்தில். இப்போ தரிசு பட்டணத்தில் போய் அவரால் சும்மா இருந்திருக்க முடியாது. கண்டிப்பாக அவரால் சும்மா இருக்க மாட்டார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயமெல்லாம் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம், அவர் சித்தத்தை செய்கிறது தான் அவருக்கு நோக்கம். பிலிப்பியரில் என்ன சொன்னார்? எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ. அவருக்கு என்னெல்லாம் லாபமாக இருந்துச்சு? யூதன் அப்படிங்கிற ஒரு பெரிய பேர், ஜாதி பெருமை, ஊர் பெருமை, குலப்பெருமை, படிப்பு, கௌரவம், அந்த அந்தஸ்து. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொல்லும்போது அவனை தூண்டி விடுறதுக்காக அவனை கல் அறிஞ்சிட்டு இவங்கெல்லாம் வஸ்திரத்தை கிழித்து சவுலோடைய கையில் பாதத்தில் வைக்கிறாங்க. ஏன்னா அவனை தூண்டி விடுறாங்க, அவனை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு சவுல் அங்கே இம்பார்ட்டண்டான ஒரு கனமிக்க ஒரு பாத்திரமாக இருந்திருக்காரு. அவர் சாதாரணமான ஒரு பாத்திரம் அல்ல, ஒரு நபர் அல்ல. அவர் பூர்வீகம் யூதனாக இருந்தாலும் அவர் ரோம பிரஜை. இன்னும் அங்கே ரோமர்களுடைய காலங்கள் தான் அந்த காலங்கள். அப்போ எந்த இடத்துக்கும் போகலாம் வரலாம், தாராளமாக போகலாம் வரலாம். ரோமர்கள் ஆட்சி காலத்தில் ரோமர்களுக்கு தான் முதலிடம். 2 பேருக்கு சண்டைனா ரோமர்களை விசாரிக்கவே மாட்டாங்க. ரோமர்கள் மேலே தப்பு இருந்தாலும் தண்டனை அடுத்த குடிமக்களுக்கு தான். ரோமர்களுக்கு நல்லா விசாரிச்சுட்டு தண்டனை ரோமர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் ரோம பிரஜை. எவ்வளோ கௌரவம் அவருக்கு லாபமாக இருந்தது. அதெல்லாம் உலக பெருமை, ஜீவனத்தின் பெருமை, எல்லா பெருமைக்கும் கனத்திற்கும் உலக பெருமைக்கும் ஒரு சொந்தக்காரராக இருந்தார் பவுல். நல்ல அந்தஸ்து, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்ல ஒரு செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்ததுனால தான் தரிசு பட்டணத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அவங்க அம்மா அப்பா இங்கே கமாலியல் பாதத்தில் ஸ்டூடெண்ட்டாக சேரணும்னா அவ்வளோ சீக்கிரம் சேர முடியாதான் யாரும். நிறைய அதிக பொருள் செலவு பண்ணாதான் அந்த கமாலியல்ங்கிற ஒரு டாக்டரேட் வாங்கின வேதாகம அறிஞர்கிட்ட கல்வி பயில முடியுமா. அப்போ அவங்க அம்மா அப்பா தன்னுடைய பையன் யூத வைராக்கியம் உள்ளவனாக வளர்த்தது இல்லாமல் அவனை இன்னும் அதில் தேறினவனாக ஆக்கிறதுக்காக அதிக பொருள் செலவு பண்ணி கமாலியல் பாதத்தில் பவுலை படிக்க வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு லாபமாக இருந்தது என்ன? படிப்பு, பெருமை, அந்தஸ்து, கனம், கௌரவம் எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்காக இழக்கிறாரு. பவுலுடைய ரட்சிப்பின் அனுபவம், மனமாற்றம், இதெல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. இதெல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கற்றுக்கொள்களை போல் அவர் என்ன அப்படியே உள்வாங்கிறார். 15 நாள் எருசலேமில் இருக்கும்போது என்ன பண்ணார்? முதல்ல 3 வருஷம் தமஸ்கஸில் இருந்துட்டு எருசலேமுக்கு முதல்ல கிபி 37 போகிறாரு. 15 days அங்கே இருக்கிறாரு. எல்லாத்தையும் உள்வாங்கிறாரு சீஷர்கள்ட்டேருந்து. ஏன்னா நல்லா கவனிங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷமோ வேறு எந்த நிருபமோ எதுவுமே எழுதப்படலை. எல்லாமே அப்போஸ்தலர்கள் வாயிலாக பிரசங்கிக்கப்படுகிறத வச்சு தான் ரட்சிக்கப்படணுமே. அப்போ அந்த 15 நாள் தான் அவர் எருசலேமில் இருக்கிறாரு. அப்போ அந்த 15 நாள் தான் இயேசுவை குறித்து. அதுக்கு முன்னாடி தமஸ்கஸ் பட்டணத்தில் தீர்க்கதரிசிகள் அனேனியா இருந்தாங்க. அங்கே 3 வருஷம் இருந்ததில் அவர் நிறைய கேள்விப்பட்டிருப்பார். ஆண்டவர் இயேசுக்கு குறித்து கேள்விப்பட்டு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சார் தமஸ்கஸில். திரும்பி 15 days சீஷர்களோட 15 நாள் தான் இருக்கார். அவங்க யாரும் சரியாக ஏற்றுக்கொள்ளலை. மறுபடியும் தரிசு பட்டணத்துக்கு போகிறாரு. அங்கே 6 வருஷம் ஊழியம் செஞ்சார். அதில் ஒரு பட்டணம் தான் அந்தியோகியா பட்டணம். 2 பைபிள் அந்தியோகியா இருக்குது. ஒன்று சிரியன் அந்தியோகியா, இன்னொரு துருக்கி அந்தியோகியா. சரிங்களா? இதோட நான் முறிக்கிறேன். இப்போ ஏன்னா இது இன்னும் லாங் ட்ராவலாக போயிட்டுருக்கும். பவுலுடைய மிஷினரி பிரயாணங்கள் இதெல்லாம் இப்போ பவுலுடைய ரட்சிப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே தனக்கு லாபமாக இருந்தவைகளெல்லாம் அவர் என்ன பண்ணார்? நஷ்டமாக விட்டார். நாம் நமக்கு லாபமாக இருந்ததை எப்படி விட்டுருக்கோம்? சரி, பவுலுடைய மனமாற்றம் சரி உலக பிரகாரமாக தான் அவர் விட்டார்னா, கேரக்டர் வைஸும் அவர் என்ன சொல்கிறாரு? அவர் சீஷர்கள் இதுவரையிலும் பிரசங்கம் பண்ணாத பல ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடுகளை இப்போ எல்லாமே பிரசங்க வடிவத்தில் தான் இருக்குது. நல்லா பாருங்கள், சபை எந்த சபைக்கு போனாலும்
ஜெப ஆலயத்துக்கு போனாலும் இல்லை ரட்சிக்கப்பட்ட கிரேக்க யூத சபைக்கு போனாலுமே அங்கே என்ன சிஸ்டமேட்டிக் இருந்ததுன்னா, முதல்ல அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க. யாரால் அனுப்பப்பட்ட? அந்த 12 அப்போஸ்தலர்களால் அனுப்பப்பட்ட மூப்பர்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் அப்போஸ்தலர்கள் யாராவது இருப்பாங்க, அதுக்கப்புறம் மூப்பர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் விசுவாசிகள் இருப்பாங்க. இதுதான் ஒவ்வொரு சபைகள்லையும் இருந்த ஒரு சிஸ்டமேட்டிக். இப்போ புதுசாக ரட்சிக்கப்படுறவங்க உடனே மூப்பராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிரசங்கம் பண்ணலாம் அனுமதிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் மீறி பவுல் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஊழியம் செஞ்சுருக்காரு, ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்காரு, தன்னோட கர்த்தர் இருக்கிறாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அப்போ பவுலுடைய மனம் மாற்றம் அவருடைய மதத்திலிருந்து மட்டும் மாறினாரா அப்படின்னு கிடையாது, அவர் மனதிலிருந்தே மாற்றினார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷன் என்கிற ஒரு புதிய வெளிப்பாட்டுக்குள்ளே அவர் கொண்டு வர்றாரு சபையை. இதுவரையில் சபையில் போதிக்கப்பட்டிருந்த உபதேசங்கள் என்னன்னா, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாவீதின் மாம்சத்தில் வந்த தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் மெசியா, நமக்காக தான் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவரை விசுவசிக்கிறவங்க பரலோக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோங்கிறது சீஷர்களால் ஆங்காங்கே உபதேசிக்கப்பட்டு வந்துச்சு. இதனால் யூதர்கள் யூதர்களாகவே நீங்கள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணிக்கலாம், நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு சபைகள். அந்த அந்த சபைகள்லாம் எந்த சுச்சுவேஷனில் இருந்ததுன்னா, இப்படி புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா கூட நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும். அப்போ தான் நீங்கள் என்ன ஆவீங்க? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீங்க. நீங்கள் பரம ராஜ்யத்துக்கு வர மாட்டீங்க. நீங்களும் புறஜாதிகளையும் கலங்க பண்ணுகிறவர்களாக தான் இருந்தாங்க. பவுல் இதெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. இப்போ இயேசு என்ன செஞ்சார்? இயேசுவை ஏற்றுக்கொள்கிற புறஜாதியர் எதுக்கு விருத்த சேதனம் பண்ணணும்? இப்போ நீ யூதர்களை ஒரு புறஜாதியை யூதனாக மாத்துறதா நம்ம வேலையா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதும் விருத்த சேதனம் பண்ண வைக்கிறது தான் நம்ம வேலையா? நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தான் அழைக்கப்பட்டோம். அப்போ விருத்த சேதனம் எதுக்கு, ஏன் வந்துச்சு? நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் முடிச்சு வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வந்தவர் அப்போஸ்தலர் பவுல். அல்லேலூயா. எல்லா சபைகளிலும் அது மாத்திரம் இல்லை, முதல்ல நிருபங்களை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தவரும் எழுதினவரும் இவர் தான். அதனால தான் இவரை குறித்து நம்ம தியானிக்காமல் நம்ம நிருபங்களை என்ன பண்ண முடியாது, தியானிக்க முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன். இந்த நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நம்ம கனி கொடுக்கணும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்படி கிடையாது, நல்ல கனியை கொடுக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காத மரம் மட்டும் கிடையாது, நல்ல கனி கொடாத மரம். அப்படின்னா கனி ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படிங்கிற சுச்சுவேஷனை விட்டுட்டு, அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு, எதிர்ப்புகளின் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுல நம்ம தாமதம் இல்லாமல் பிரசங்கிக்கணும். ஹல்லேலூயா. அந்த தாமதமின்றி பிரசங்கம் பண்ணார் பாருங்க. தாமதமின்றி ஒப்பு கொடுத்தாரு, தாமதமின்றி செயல்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆண்டவர் செய்வார், அதுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சுத்தமாக இருக்கிறேன். என் பிள்ளை பெரியசாகட்டும், என் பிள்ளை படித்து முடிக்கட்டும், என் பிள்ளை ஒரு அளவுக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம ஊழியத்துக்கு போகலாம். நானே அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ தாமதமின்றி பிரசங்கம் பண்ணார். அந்த வார்த்தையினால் ஆண்டவர் எங்கூட பேசினார், தாமதமின்றி. அல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சுத்தமாக இருக்கிறேன்னு கேளுங்க. நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றதில்ல. என்னைக்கு 34 கூட சாகலாம். இயேசு கிறிஸ்து 34 வயசில் செத்தார், ஆனால் இன்னைக்கு வரலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரலும் வாழ்கிறாரு. ஜீகன் பாலுக்கு 37 வயசில் செத்தார், ஆனால் தமிழ் பைபிளை நமக்கு தமிழில் பைபிளை கொடுத்துட்டு போனார். அவர் வாழ்ந்த காலங்கள் 37 வருஷங்கள் தான் ஜீகன் பாலுக்கு. ஆனால் அதுக்குள்ள
அதுக்குள்ளே அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அவள் கையில் பைபிளை கொடுத்துட்டாரு. அதுக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ லாபமாக இருந்தவைகளை நஷ்டமாக விட்டார். நம்ம என்ன செய்கிறோம்? பலன் கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கொடுக்காத முறை ஏதோ ஒரு கனி அல்ல, நல்ல கனி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற கனி. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது பணிவு, அர்ப்பணிப்பு, அன்பு. இது 3 உங்கள்கிட்ட இருக்கா? அப்போஸ்தலர் பவுல்கிட்ட இருந்தது, நம்மகிட்ட இருக்கா? என்கிட்ட இருக்கா? நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா.